ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கிலோ, சர்க்கரை 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, வனஸ்பதி தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இதெல்லாம் வச்சு எப்படி பரோட்டா செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க மைதாவை கொட்டிக்குங்க. அது கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு. நான் இப்போ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா பார்த்து போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தண்ணி விட்டு அதை பிசைங்க. கையில் தான் பிசைஞ்சாகணும் பரோட்டாவை, வேறு வழி கிடையாது. ஊற்றின தண்ணி வச்சு கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்திருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் பரோட்டா குழன்னு ஆகிடும், பண்ணவே முடியாது. இப்போ ஓரளவுக்கு மாவு கட்டி ஆயிடுச்சு, எல்லா சைடும் ஒட்டிக்கிச்சு. இதுக்கப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. அதான் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற விடலாம். இது ஒரு 3 ஸ்டேஜாக நம்ம ஊற விட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி எல்லாமே ஒட்டிக்கிச்சின்னொடனே ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி பிசைஞ்சிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக எண்ணெய் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுவோம். மொத்தம் டோட்டலாக ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் இதை ஊறணும். இது ஃபஸ்ட்டே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மாவு இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கை வச்சுக்கின்னு ஒரு மீனாக இப்படி செஞ்சு கொடுங்க. மாவு நல்லா இலகும். ஒன்று மேலே ஒன்று எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக மாவை பிசைங்க. ரெண்டாவது வாட்டி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் திருப்பி ஊற விடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரியே இப்படி பரோட்டா இதான் மெத்தட், வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இதே மாதிரி பிசைஞ்சினே இருக்க வேண்டியது தான். எவ்வளோக்கெவ்வளோ நல்லா பிசைகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ பரோட்டா சாஃப்டாக வரும். ஊற விட்டுறதுலேயும் பிசைகிறது தான் இருக்குது பரோட்டா சாஃப்டாக வரல. மற்றது இந்த வாழைப்பழம் போடுறது, தயிர் போடுறது இதெல்லாம் கூட செகண்டரி தான். இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் என்னென்னா இங்கே பாருங்கள், ஷைனிங்காக வரணும். மேலே இந்த மாதிரி ஷைனிங்காக நின்றுச்சுனா தான் பரோட்டா நல்லா வரும். இப்போ இதை ஃபைனலாக ஊற விடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்க எண்ணெயிலேருந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அது மேலே நல்லா இந்த மாதிரி தடவி விடுங்க. மேலே அடியில் எல்லாம் நல்லா தடவி விட்டுட்டு திருப்பி இதை கவர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது ஊறி முடித்த பிறகு பேடா செஞ்சு எப்படி பரோட்டா வீசுறதுன்றதை சொல்லித்தரேன். பாருங்கள், மாவு நல்லா 10 நிமிஷம் ஊறிடுச்சு. ரமிக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வாங்க அடுத்தது பேடா எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு கல் எடுத்துக்கங்க. நான் ஒரு கடப்பா கல் எடுத்துருக்கேன். அதில் நம்ம மாவை வச்சுருங்க. மாவை இந்த மாதிரி வெட்டுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பேடா பிடிக்க ஈஸியாக இருக்கும். வெட்டிட்டு மாவை எடுங்க. எடுத்துட்டு
இந்த மாதிரி உள்வாட்டமாக இப்படி தள்ளுங்க. தள்ளினீங்கன்னா தள்ளிட்டு இந்த மாடலில் கை வச்சு பிதிக்கி எடுத்திங்கன்னா ஒரு பேடா ரெடி. அதே மாதிரி இன்னொன்று செய்யற பாருங்க. கொஞ்சம் அளவுக்கு சாஃப்டாக இருக்கிற மாதிரி லேயர் இது பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லா மாவும் பேடா பிடிச்சாச்சு. பேடா பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கையில் தடவிட்டு மாவில் இந்த மாதிரி தடவிங்க. தடவிட்டு வைங்க. அதே மாதிரி எல்லா இதையும் எண்ணெயை வந்து தடவி வை. இப்போது எல்லா பேடாவும் நம்ம எண்ணெய் தடவி வச்சாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ பேடா நல்லா ஊறிடுச்சு. பேடா எடுத்து இந்த மாதிரி தீர்த்துங்க. தீர்த்தி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுங்க. அது மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விடுங்க. இந்த மாதிரி எல்லா பேடாவையும் தீர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பேடாவும் தீர்த்தியாச்சு. அடுத்தது எப்படி பரோட்டா வீசுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ தீர்த்தி வச்ச மாவில் எப்படி பரோட்டா வீசுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு எடுத்து போட்டுங்க. இந்த மாதிரி தட்டிக்கிங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக மாவு தூக்கி இந்த மாதிரி பார்த்துங்க. இந்த மாதிரி வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கை கீழே, இந்த விரல் மேலே இப்படி இப்படி இந்த மாதிரி துணி தைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா வந்துடும். லாஸ்ட்டாக லைட்டாக எண்ணெய் மேலே தடவி தூக்குங்க. தூக்கிட்டு மெதுவாக சுற்றுங்க. சுற்றி இப்போ நம்ம பரோட்டா மாவு இப்போது நம்ம எல்லா பேடாவையும் வந்து வீசி வச்சாச்சு. இப்போ ஒரு பேடா எடுத்து எப்படி அதை தீர்த்தணுன்றதை பார்க்கலாம். வீசி வச்சதை ஒன்று எடுத்துங்க. எடுத்து லைட்டாக அப்படி அமிக்கிட்டு மெதுவாக தீர்த்துங்க. ஏன்னா ரொம்ப போட்டு சப்பாத்திக்கு தீர்த்துற மாதிரி தீர்த்துனீங்கன்னா பரோட்டா லேயராக வராது.
இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக தீத்திட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ எல்லா பரோட்டாவும் தீத்தியாச்சு. அடுத்தது பரோட்டாவை சுடலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு நம்ம வச்சுருக்க வனஸ்பதி வச்சு போட்டுங்க. தீத்தி வச்ச ஒரு பீஸ் பரோட்டாவை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமே திருப்பி போடுவோம். கொஞ்சம் மிதமான சூட்டிலே வேக விடுங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வேணாம். திருப்பி போடுவோம். இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. இதுக்கு எண்ணெய் அதை கூட இது பண்ணி இதை நான்ஸ்டிக்கில் செய்கிறேன். நார்மல் கல்லில் செஞ்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம அடுத்து தட்டணும். இந்த மாதிரி தட்டுங்க. நல்லா சாஃப்டாக லேயர் லேயராக பரோட்டா வந்துடுச்சு. இங்கே சூடாக இருக்குது, அது தோட்டமில்ல. சாஃப்டாக லேயர் லேயராக பரோட்டா வந்துடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான மற்றும் சாஃப்டான பரோட்டா ரெடி. இதை சால்னா கூட வச்சு சாப்பிடுங்க. சால்னா எப்படி செய்கிறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் தனாஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பெல் பட்டனை அமுக்கி விட்டுருங்க. டாடா.